அன்ஃபார்ச்சுனேட்லி கைஸ் ஸ்கேனர் இல்லை, அதனால வந்து வேறு பெட்ரோல் பங்குக்கு தான் போகணும். இப்போது காருக்கு டீசல் போட்டுவிட்டு நம்ம வெளியில் போகணும் நைட் அவுட்டுக்கு. அண்ட் டூட் இன்றைக்கி நைட் சரியாக 10:30 மணிக்கு வந்து ப்ரேயர் போகணும். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் யுவர் சைன். வெல்கம் பேக் டு நியூ vlog பை வே சோவஹி. ஆக்சுவலாக டூட் இன்றைக்கி ஷப்பே பாராத் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் வருஷம் வருது. அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக அப்படின்ட்டு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி எதுக்காக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், என்ன செலிப்ரேட் பண்ணுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், அதுவும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் 10 மணி ஆகுது. நான் வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ப்ரேயர் போயிட்டு வந்தேன். அண்ட் வந்து இன்றைக்கி நான் வந்து நோன்பு அண்ட் கண்டினியூஸாக வந்து 1st, 2nd, 3rd இந்த 3 நாள் வந்து நோன்பு வைக்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து நான் நோன்பு வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி நைட் வந்து ப்ரேயர் போவோம். அண்ட் அது எதுக்காக ப்ரேயர் போவோம், எனக்கு எவ்வளோ வரைக்கும் தெரிஞ்சிருக்கோ அவ்வளோ வரைக்குமே வந்து நான் உங்களுக்கு vlogல சொல்கிறேன் என்ன ஏது அப்படின்ட்டு சொல்லி. அண்ட் டூட் ஷபே பாராத் அப்படின்னாக்கா ஃபர்கிவ்னஸ் ஆஃப் த நைட். அண்ட் வந்து நம்மளோட மூதாதையர்கள் இறந்தவர்கள் அவர்களே மன்னிக்கப்படும் நாள். அண்ட் அவங்க வந்து நம்மளோட வீட்டுக்கு வரும் நாள். அதனால் வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தபத்தமாக க்ளீனாக வந்து பிஃபோராகவே வச்சுக்கணும். அண்ட் வந்து அவங்க சார்பாக வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து மற்றவங்க அவங்கவுங்க வீட்டில் வந்து செய்வாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப லக்கியான டே. ப்ரேயர் போகணும். யூஸ்வலாகவே வந்து டெய்லி ப்ரேயர் போகணும். பட் இந்த நாள் வந்து ரொம்ப வந்து லக்கியான நாள். பிகாஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருந்தாக்கா மன்னிப்பு கேட்கலாம். நம்ம ஏதாவது தெரியாமல் தப்பு செஞ்சுருக்கோம், தெரிஞ்சு தப்பு செஞ்சுருக்கோம், அது எல்லாமே வந்து இன்றைக்கி போய் மன்னிப்பு கேட்டாக்கா மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஐதீகம். அண்ட் இறந்தவர்களே மன்னிக்கப்படும் நாள் அப்படின்ட்டு சொல்லி. அண்ட் டூட் இன்றைக்கி நைட் சரியாக 10:30 மணிக்கு வந்து ப்ரேயர் போகணும். ஸ்மால்பேட் அப்படின்ட்டு சொல்லி ஒரு லொக்கேஷன் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜித்தில் தான் வந்து ப்ரேயரு. யூஸ்வலாகவே வந்து நம்ம நார்மலாகவே படிக்கலாம். நம்மளுக்கு தெரியாதுனாக்கா அந்த மஸ்ஜித்தில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி. நாமளும் அவங்க கூடவே வந்து போய் படிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் வந்து எல்லா மஸ்ஜித்துலையுமே வந்து அப்படின்னாக்கா அப்படி இல்லை. மற்ற மஸ்ஜித் எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கும். நாமளே போய் படிச்சுட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் பார்த்த வரைக்குமே இப்போ வரைக்குமே வந்து அந்த மஸ்ஜித்தில் மட்டும்தான் வந்து போய் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு தெரியாதுனாக்கா நாமளும் போய் அவங்க கூடவே சேர்ந்து படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துடலாம். அண்டு அங்கே தான் வந்து இன்றைக்கி நைட் போகணும் 10:30 மணிக்கு. அண்ட் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து vlogல நான் காமிக்கிறேன், vlog மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் டூட். பார்க்கலாம் இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவ்வளோவா இன்றைக்கி vlog மேக் பண்ண முடியாது. பட் என்னால் எவ்வளோ vlog மேக் பண்ண முடியுதோ அவ்வளோ vlog மேக் பண்ணுறேன். மேக் ஷோர். அண்டு சரியாக அங்கே ப்ரேயர் வந்து நைட்டு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 12 மணி அளவில் வந்து அந்த ப்ரேயர் முடிஞ்சிடும். அப்புறமா ப்ரேயர் அந்த மஸ்ஜித்தில் முடிச்சுட்டு இந்த மஸ்ஜித்துக்கு வரணும். ஏன்னாக்கா நம்ம சொந்தக்காரங்க எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அவங்கள மீட் பண்ணணும். அண்ட் பிகாஸ் ஆஃப் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து லக்கியான நாள். நம்ம நார்மல் டைமில் ₹1 ஏறுகள் தானம் பண்ணாக்கா இன்றைக்கு நாள் இந்த நாளுக்கு நம்ம ₹1 தானம் பண்ணால் கூட 100 times ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி தான் வந்து ஃபுட் டொனேட் பண்ணால் கூட எந்த நல்ல காரியம் புனிதமான வேலை பண்ணால் கூட வந்து 100 times வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லி ஐதீகம். எனக்கும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுனாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ தெரியுதோ அவ்வளோதான் வந்து நான் vlogல சொல்ல முடியும். அண்ட் டூட் அந்த மஸ்ஜித்தோட நேம் வந்து மக்கா மஸ்ஜித். அண்ட் இப்போது நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். வித்தவுட் டைம் வேஸ்டிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட லேட்டஸ்ட் vlogலாம் டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். வித்தவுட் டைம் வேஸ்டிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அண்ட் டூட் ப்ரேயர் முடிச்சுட்டு நைட் அவுட் போகலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் நைட் அவுட் போக முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா 12 மணிக்கு வந்து ப்ரேயர் முடிஞ்சிடும். அங்கேருந்து வெளியில் வந்து போய் மீட் பண்ணிவிட்டு வர வரைக்கும் வந்து 12:30 1 மணி ஆயிரும். அப்புறமா வந்து நைட் அவுட் போகணும். யூஸ்வலாகவே நம்ம நைட் அவுட் போகிறோம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் வேறு, நைட் அவுட் போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பார்க்கலாம் நைட் அவுட் போக முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. காரும் இருக்குது, டீசல் போட்டுட்டு நைட் அவுட் போக வேண்டியது தான். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் வந்து பார்க்கலாம் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. much later. ஸோ ஃபைனலி கைஸ் ரெடி ஆகிட்டேன். இப்போதைக்கு வந்து இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்.
ஆக்சுவலாக வந்து ப்ரேயர் போகும்போது நான் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிடுவேன். இப்போதைக்கு வந்து இதுதான் எனக்கு புது ட்ரெஸ்ஸு தான் இது. ஆக்சுவலாக இது போட்டுவிட்டு ப்ரேயர் போக முடியாது. அதனால வந்து இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அப்புறமா வந்து ப்ரேயர் போகும்போது வேறு ட்ரெஸ் போட்டுக்கலாம். பாருங்க காற்று பலமாக அடிக்குது. நான் எப்பப்போ இங்கே மாடியில் வந்து ப்ளாக் பண்ணுறேனோ அப்பப்போ வந்து காற்று அதிகமாக அடிக்குது. இதுக்காகவே நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. காற்று போனதுக்கப்புறமா ப்ளாக் பண்ணலான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்குன்னா காற்று வச்சுனே இருக்கும். அதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு டூட். இன்றைய நாள் எவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணி பார்க்கல இவ்வளோ சீக்கிரமாக போய்டான்னு சொல்லி. காலையில் எழுந்திரிச்சேன், கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அது எல்லாமே செஞ்சேன். இப்போது ப்ரேயர் போகணுன்ட்டு ரெடி ஆனேன். அதுக்குள்ளே வந்து இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அண்ட் டூட் இப்போது இங்கேருந்து நான் வெளியில் போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் காற்று நிற்காது. இது இப்போதைக்கு இது நிற்காது. அதனால் வந்து நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக டூட் நான் கலர் கூட எதுவுமே செட்டே பண்ணல. அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளாக் மேக் பண்ணணும்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன். இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் எதுவுமே செட்டே பண்ணல, ஸ்லிப்பர் கூட போடலை. அப்படியே மேலே வந்துட்டேன் விளாக் பண்ணுறதுக்கு. Much later. அண்ட் கைஸ் அங்கேருந்து நான் இங்கே நடந்தே வந்துட்டேன். இப்போ நேராக வந்து மஸ்ஜிதுக்கு தான் போகிறேன். நான் போய்ட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் கைஸ் எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு சொல்லி. ஆக்சுவலி கைஸ் இங்கே பார்க்குறதுக்கு எவ்வளோ காலியாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தாக்கா டோட்டலாகவே எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. மஸ்ஜித்து இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே மாடி மேலே எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. நிற்கிறதுக்கு இடமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல டூட். நான் வேறு லேட்டாக வந்துட்டேன்னா. அன்ஃபார்ச்சுனேட்லி கைஸ் வசூ கூட பண்ணல. டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் தான் இருக்கா. அங்கே ஸ்லிப்பர் விடுறதுக்கு கூட இடமே இல்லை. சரின்னு சொல்லி ஃபைனலி கைஸ் வசூலாம் பண்ணியாச்சு ஃப்ரெண்டோட ஆண்டி வீட்லேயே. இப்போ இங்கே நேரம் வந்து ப்ரேயருக்கு தான் போகணும். ஃபைனலி கைஸ் ப்ரேயர் எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. ஃபைனலி கைஸ் பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்கோம் காருக்கு டீசல் போடணும் அப்படின்ட்டு சொல்லி. ஆக்சுவலாக டூட் மேட்ரு என்னன்னாக்கா ப்ரேயர் முடிச்சுட்டு வந்ததே வந்து 12:30 மணி ஆயிடுச்சு. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஷர்ட்டில் வந்து ப்ரேயர் போகக்கூடாது. அதனால வந்து வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்திருக்கேன். பேசவே முடியல டூட். கண்ணி எல்லாமே வந்து ரெட் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 2 மணி ஆயிடுச்சா. தூங்கவே இல்லை. விடிய காலையில் எழுந்திரிச்சது ஃபெஸ்டிவல்னு சொல்லி தூங்கவே இல்லை. இப்போது காருக்கு டீசல் போட்டுவிட்டு நம்ம வெளியில் போகணும் நைட் அவுட்டுக்கு. அண்ட் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ளே தான் உட்காந்துட்ருக்காங்க. பெரியம்மா பையன் ஆண்டி பையன் அப்படின்னு சொல்லி எல்லோருமே இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் நைட் அவுட் இங்கே பாருங்கள் பெட்ரோல் பங்கே டூட் காலியாக இருக்குது. எல்லாம் டோட்டலாக பஸ்ஸுங்க தான் இருக்குது. அண்ட் நாங்கள் தான் வந்து டீசல் போட வந்திருக்கோம். அண்ட் நாங்கள் வந்து 5-10 நிமிஷம் ஆகிடுச்சு. இது வரைக்குமே வந்து டீசல் போடுறதுக்கு அண்ணா வரல. இங்கே டீசல் போடணுமா, இங்கே டீசல் போடணும் ப்ரோ வேறு ஹாரன் அடிச்சுனே இருக்கிறாரு எங்கள் அண்ணா வரலன்ட்டு சொல்லி. நான் உங்களுக்கு கார் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காரில் தான் இப்போ போகிறோம் ஜஸ்ட்டு டீ குடிக்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கைஸ் ஸ்கேனர் இல்லை. அதனால வந்து வேறு பெட்ரோல் பங்குக்கு தான் போகணும். ஃபைனலி கைஸ் இன்னொரு பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க். ஆக்சுவலாக இந்த செக்ஷன் இல்லையா, அந்த செக்ஷனில் போய் டீசல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாய் வேறு கத்தினே இருப்பாருங்க. யாரோ புதுசாக வராங்கன்னு சொல்லி. அண்ட் இப்போது இங்கேருந்து டீசல் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக டூட் அங்கே அவ்வளோ டைம் கிடைக்கல vlog மேக் பண்ணுறதுக்கு மஸ்ஜிதில். அண்ட் பாருங்கள் கைஸ் யாருமே இல்லை இங்கே. இவர் வேறு கத்தினே இருக்கிறாரு. ரோடே பாருங்கள் கைஸ் சைலண்ட்டாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அந்த பக்கம் ஒரு கார் போகுது. இந்த பெட்ரோல் பங்கில் தான் வந்து இப்போ. அண்ட் இப்போது இங்கேருந்து நேராக டீசல் போட்டுட்டு டீ சாப்பிட தான் போகணும். ஆக்சுவலாக என்னன்னாக்கா நம்ம நார்மலாகவே வந்து நைட் அவுட் போகிறோம். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் வேறு, நைட் அவுட் போகலன்னா எப்படி, அதனால் வந்து நைட் அவுட் போகிறோம். அண்ட் நான் சும்மாவே டீ குடிக்க 120 கிலோமீட்டர் போவேன். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் வேறு, ஒரு 250 கிலோமீட்டர் போகலன்னா கூட எப்படி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. பெரியம்மா பையன் ஆண்டி பையன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு குரூப்பாக தான் இப்போ போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து முன்னாடி சீட்டில் உட்காலான்னு இருந்தேன். எங்கள் ஆண்டி பையன் இருக்கான் பாருங்கள், அவங்க உட்காந்தா தான் அந்த சீட் ஃபுல்லாகிடும். அவனை எப்படி பின்னால் உட்கார வைக்கிறதுன்னு சொல்லி நீயே உட்காந்து விட மச்சான்னு சொல்லி அவனை முன்னாடி உட்கார வச்சுட்டு நான் மெலிசாக இருக்கிறேன்னு அதனால் வந்து நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டேன். அண்ட் இப்போ தான் வந்து டீசல் போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே ஒரு டெம்போ வருது டீசல் போடுறதுக்கு. அண்ட் இப்போ இங்கேருந்து நான் டீசல் போட்டுட்டு
அண்ட் இப்போ நான் இங்கேருந்து டீசல் போட்டுட்டு நேராக லொக்கேஷன் போய்ட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி கைஸ் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி. எங்கள் மொத்த ஊருமே வந்து இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி கைஸ் டீ குடிச்சிட்டு போகலான்னு கிளம்புனாக்கா கேட் போட்டுக்குது. A few minutes later. ஃபைனலி கைஸ் 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரெயினும் வந்துருச்சு போயிடுச்சு. இப்போ நாம் இங்கேருந்து தான் போகணும். ஆண்டி பையனோட சாச்சா வந்து அங்கே நடந்து போயிட்டுருக்காரா. மாட்டிக்குவான்ட்டு டோர் க்ளோஸ் பண்ணுறான்ட்டு சொல்கிறான் அவன். நான் கூப்பிடலான்ட்டு யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த நேரத்துக்கு இவர் என்ன பண்ணுறாருங்க? இப்போ தான் நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்துன்னு வந்தோம். அது வரைக்கும் வானம்படிக்கு வந்துட்டுக்கிறார் இவர். என்ன கைஸ் ட்ரெயின் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இது வரைக்கும் கேட் ஓப்பனே பண்ணல. வரலாம் வா. மணி 3 ஆகுது, யாருமே இல்லை. ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. அதுவும் ஆச்சிடும் ராத்திரி 3:30 மணிக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ப்ரோ ஹெவி டிரைவர் போட ஊரில் வந்து கட் பண்ணுறாரு. எங்கள் நிலைமை பாருங்கள். நைட் 3:30 மணிக்கு கார் எடுத்துட்டு ஃபைனலி கைஸ் வீட்டுக்கு வந்துவிட்டோம். காரும் பார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நேராக வந்து வீட்டுக்கு தான் போகணும். 3 பேர் போயிட்டாங்க, 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இவர் பாருங்கள் ஜாக்கி சான் மாதிரி இருக்கார் இவர். பாய். அவ்வளோதான் டூட், வீட்டுக்கு தான் போகணும். டைம் ஆச்சு, 4 மணி ஆகுது. காரும் பார்க்கிங் பண்ணியாச்சு. அண்ட் இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த vlog எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். ஸோ வஹி.